மகாபாரதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது போர்க்களமும் ஆயுதங்களும் தான். ஆனால் உண்மையில் அந்த பெரும் போர் தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சொற்களால் ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த சொல் போரின் மையப்புள்ளிகளாக இருந்தவர்கள் இருவர். ஒருவர் அறிவின் சிகரம் மகாமந்திரி விதுரர், மற்றொருவர் கொடைவள்ளல் ஆனால் விதியின் சதியால் தவறான பக்கம் நின்ற கர்ணன். விதுரர் என்பவர் எப்போதுமே தர்மத்தின் குரலாக ஒலிப்பவர். அவருக்கு கர்ணனின் வீரத்தின் மீது மதிப்பிருந்தது. ஆனால் கர்ணன் தேர்ந்தெடுத்த பாதை அவரை வருத்தப்பட வைத்தது. பலமுறை சபையிலும் தனிமையிலும் விதுரர் கர்ணனை பார்த்து சில கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் கர்ணனின் ஆன்மாவை உலுக்கியவை என்றுதான் சொல்ல வேண்டும். கர்ணன் முதலில் அர்ஜுனனுக்கு சவால் விட்டபோது கிருபாச்சாரியர் அவனுடைய குலத்தை பற்றி கேட்டார். அப்போது துரியோதனன் அவனுக்கு அங்கதேசத்தை தானமாக கொடுத்து அரசனாக்கினான். ஆனால் விதுரர் அப்போது ஒரு கேள்வியை முன்வைத்தார். கர்ணா, அதிகாரம் என்பது ஒருவன் கொடுப்பதால் வருவது, ஆனால் தகுதி என்பது ஒருவன் வளர்த்து கொள்வது. நீ வீரனாக இருக்கலாம், ஆனால் ஒரு அதர்மவாதி கொடுக்கும் அரியணையில் அமர்வதால் உன் வீரம் மாசுபடாதா என்பதுதான் அது. ஒருவன் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறான் என்பது முக்கியம். ஆனால் அந்த விசுவாசம் தவறான ஒருவனுக்கு அடிபணிவதாக இருக்கக்கூடாது என்பதே விதுரரின் வாதம். துரியோதனனுக்காக எதையும் செய்ய துணிந்த கர்ணனை பார்த்து விதுரர் கேட்ட மிக முக்கியமான கேள்வி இது. நட்பு என்பது நண்பனை நல்வழிப்படுத்துவதா அல்லது அவன் செய்யும் பாவங்களில் பங்கெடுப்பதா என்பதுதான். துரியோதனன் சூதாட்டத்தில் பாண்டவர்களை வஞ்சித்தபோது கர்ணன் அதை தடுத்திருக்கலாம். ஆனால் அவன் துரியோதனனை ஊக்கப்படுத்தினான். அப்போது விதுரர் கர்ணனை பார்த்து, உன் திறமைக்கு நீயே ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கலாம், ஆனால் நீ ஏன் ஒரு கயவனின் நிழலில் வளர ஆசைப்படுகிறாய்? உன் நன்றி கடன் உன்னை குருடனாக்கிவிட்டதா என்று கேட்டார். இது கர்ணனின் விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கிய தருணம். மகாபாரதத்தின் மிக கொடூரமான தருணம் திரௌபதி துகிலுரியப்பட்ட சபை. அங்கே கர்ணன் திரௌபதியை வேசி என்று அழைத்தான். விதுரரால் இதை தாங்க கொள்ளவே முடியவில்லை. அவர் சபையிலேயே கர்ணனை நோக்கி ஒரு கேள்வியை கணையாக வீசினார். கர்ணா, நீ ஒரு மாவீரன் என்று உன்னையே சொல்லிக் கொள்கிறாய். ஒரு பெண்ணை இப்படி இழிவுபடுத்துவதுதான் வீரமா? உன் வில்லுக்கு நான் ஏற்றுவதை விட உன் நாக்கை கட்டுப்படுத்த கூட உனக்கு தெரியவில்லையா? ஒரு வீரனின் அழகு அவனது அடக்கத்தில் இருக்கிறது, அசிங்கமான சொற்களில் இல்லை என்று அவர் சாடினார். விதுரர் கர்ணனிடம் அடிக்கடி வலியுறுத்திய ஒரு விஷயம் தனிமனித அறம். விதுரர் கேட்டார், கர்ணா, நீ தானம் கொடுப்பதில் சிறந்தவன் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் ஒரு கையில் தர்மத்தையும் மறுகையில் அதர்மத்தையும் வைத்துக்கொண்டு நீ எப்படி நிம்மதியாக இருக்க முடிகிறது? உன்னால் ஒரு ஏழைக்கு உணவளிக்க முடிகிறது, ஆனால் ஒரு அநீதியை தடுக்க ஏன் முடியாமல் போகிறது? இந்த முரண்பாடுதான் கர்ணனின் வாழ்க்கையையே ஒரு துயர காவியமாக மாற்றியது. விதுரரின் கேள்விகள் கர்ணனை துளைத்தெடுத்தாலும் கர்ணன் கடைசி வரை தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. விதுரர் ஒரு ஞானியாக சிந்தித்தார். கர்ணன் ஒரு நன்றியுள்ள நண்பனாக சிந்தித்தான். விதுரர் கேட்ட கேள்விகள் கர்ணனை மட்டுமல்ல, இன்றும் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி கேட்கப்படுபவைதான். நாம் யாருடன் இருக்கிறோம், எதற்காக போராடுகிறோம், நம் திறமை யாருக்கு பயன்படுகிறது என்பதுதான் அந்த கேள்விகளின் சாரம். ஒருவேளை கர்ணன் விதுரரின் கேள்விகளுக்கு செவிசாய்த்து தன் பாதையை மாற்றியிருந்தால் மகாபாரதத்தின் முடிவே வேறாக இருந்திருக்கும். ஆனால் வரலாறு என்பது நாம் செய்யும் தேர்வுகளால் எழுதப்படுவது. கர்ணன் தன் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தான், விதுரர் தர்மத்தை தேர்ந்தெடுத்தார். நண்பர்களே, விதுரரின் கேள்விகள் கர்ணனை மட்டும் காயப்படுத்தவில்லை. இன்றும் தர்மத்தின் பாதையில் நடக்கத் துடிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. கர்ணன் செய்த தானமும் அவன் காட்டிய விசுவாசமும் ஈடு இணையற்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த விசுவாசம் அதர்மத்தின் பக்கம் நின்றபோதுதான் ஒரு மாவீரனின் புகழுக்கு கரைபடிந்தது. நண்பனுக்காக எதையும் செய்வேன் என்பது நட்பு, ஆனால் நண்பன் செய்யும் தவறையும் ஆதரிப்பேன் என்பது அறியாமை. கர்ணனிடம் விதுரர் எதிர்பார்த்தது அந்த ஒரு மாற்றம்தான். திறமை என்பது நம்மிடம் இருக்கும் ஆயுதம் என்றால், தர்மம் என்பது அதை இயக்கும் ஆற்றல். தர்மம் இல்லாத திறமை இறுதியில் நம்மையே அழித்துவிடும் என்பதற்கு கர்ணனின் வாழ்க்கையே ஒரு சாட்சி. நாமும் நம் வாழ்வில் பலமுறை விதுரர் கேட்ட அதே கேள்விகளை சந்திக்கிறோம். நாம் யாருக்காக உழைக்கிறோம்? நம் திறமை யாருக்கு பயன்படுகிறது? நம் விசுவாசம் சரியான இடத்தில் இருக்கிறதா? இதற்கான விடையை கண்டறிவதில்தான் நம் வாழ்வின் வெற்றியே இருக்கிறது. கர்ணன் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தான், விதுரர் தர்மத்தை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு வரலாற்று பொக்கிஷத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் முருகேஷ் டாக்ஸ். நன்றி, வணக்கம்.